வணக்கம் வளல் மீடியா நேயர்களே. ஈரான்ல நடந்துட்டு இருக்க சச்சரவுல பாத்தீங்கன்னா மாற்றி வந்து இஸ்ரேல் தரப்புலையும் சரி ஈரான் தரப்புலையும் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன, ஈரான் தரப்புல நெத்தன்யாஹூ செத்து போயிட்டாரு அப்படிங்கிறாங்க. இஸ்ரேல் தரப்புல காமினி பையன் முகமது காமினி அவரும் பாத்தீங்கன்னா என்னைக்கு அறிவிச்சாங்களோ அன்னைக்கே அடிச்சிட்டோம், சம கிரிட்டிக்கலா இருக்காரு, இல்ல செத்து போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஏன் வெளில வரல அப்படிங்கிற மாதிரி சந்தேகத்தை எழுப்பிட்டே இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் தான் பாத்தீங்கன்னா நெத்தன்யாஹூ ஒரு வீடியோல 6 விரலோட அப்பியர் ஆகிறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோல ஒரு கெஃபேல நான் உயிரோட இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கையெல்லாம் தூக்கி ஆட்டிலாம் காட்டுறாரு. எது உண்மை அப்படிங்கிறத பாரியோட பார்வையில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் பாரி. வணக்கம். ஸோ நெத்தன்யாஹூலேருந்து ஆரம்பிக்கலாமா இல்லை காமினிலேருந்து ஆரம்பிக்கலாமா? இப்போ இருக்கக்கூடிய காமினி அவர் இன்னும் வெளியில் பப்ளிக் ப்ரெசன்ஸ்க்கே வரல, வேற எங்கேயோ தலைமறைவாக இருக்காரு. அவர்கிட்ட இந்த கமெண்ட்ஸ் வருதுங்கிறது தான் ஈரான் தரப்பில் சொல்கிறது. அமெரிக்கா தரப்பில் அவர் இறந்துருப்பாரு, அவர் உயிரோடு இல்லை, இல்லைன்னா கோமால இருப்பார், உயிரோடு இருந்தாலுமே கோமால இருப்பார், ஏதோ ஒரு அடி வாங்கியிருப்பாரு, இல்லை ரொம்ப பெரிய சிவியரான இன்ஜூரியில் தான் இருப்பார், அவர் தப்பிச்சிருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அமெரிக்கா தரப்பு இஸ்ரேல் தரப்புலாம் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு கடந்த ஒரு வாரமாக வேற ஒரு சர்ச்சை உருவாகி இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுடைய அதிபரே உயிரோடு இல்லை அப்படிங்கிற ஒரு சர்ச்சை என்பது இணையதளத்தில் பரவ தொடங்குது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் தரப்பு நாங்கள் தாக்குதல் நடத்தினோம், அந்த தாக்குதலில் இஸ்ரேல் அவருடைய குடும்பம் பெரிய அளவுக்கு பாதிப்புக்குள்ளாயிருக்கு, அவரோட சொந்த தம்பி இறந்துட்டார் கன்ஃபார்மாக, அவரும் அதில் இறந்திருக்க வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா சீரியஸான இன்ஜுரியை அடிபட்டிருக்க வாய்ப்பு இருக்குது, அவரோட குடும்பமும் அதில் பாதிப்புக்குள்ளாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது, நாங்கள் குறி வச்சு தாக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஈரான் தரப்புல அஃபிஷியலாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாங்க. ஆனால் அதை இஸ்ரேல் மறுத்துருச்சு. அப்படிலாம் இல்லை, எங்களாம் சேஃபாக தான் இருக்காங்க, யாரும் சாவலைன்னாங்க. ஆனால் அன்னைக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் அன்னைக்கே சாயந்தரம் அவரோட நேத்தன்யாஹூவோட தம்பி ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டிருக்காரு. அவருக்கு ஒரு வேற ஒரு ஹாஸ்பிட்டலைஸ்டு கண்டிஷனில் அவர் போய் அட்மிட் ஆகிருக்காரு, கொஞ்சம் சீரியஸாக இருக்காருங்கிற மாதிரி செய்தி வந்துச்சு. இந்த செய்தியில் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கார் ஆக்சிடென்ட் அப்படிங்கிற மாதிரி செய்தியாக இஸ்ரேல் ஊடகங்கள் காட்டுச்சு. அப்போ இது ரெண்டு ஸ்டோரியும் கம்பைன் ஆகும்போது ஒரு மிசைல் அட்டாக் தான் இவங்க மறுக்கிறதுக்கு கார் ஆக்சிடென்ட்னு காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னு சொல்லி வந்துச்சு. இந்த சம்பவம் நடந்ததுலேருந்து நேத்தன்யாஹூவோட பப்ளிக் பிரசன்ஸ் பெரிய அளவு இல்லை. இஸ்ரேல் ஊடகங்கள் அவர் இங்கே போனாரு, அங்கே போனாரு, இங்கே பார்த்தோம், அங்கே பார்த்தோம்னு சொல்றாங்களே ஒழிய, இங்க பிரஸ் மீட் கொடுத்துட்டாரு, அங்க பிரஸ் மீட் சாப்பிட்டாரு, அந்த மாதிரி சொல்றாங்களே ஒழிய வேற எந்த விதமான ஒரு இதுவுமே வரல. வெளிப்படையா ஒரு லைவ் கான்ஃபரன்ஸ் எல்லாம் வரல. இது ஒரு சர்ச்சை ஆயிட்டே போகுது. அப்ப என்ன பண்றாங்க, இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ்ல, லைவ் கான்ஃபரன்ஸ் வராது, இஸ்ரேல் கொடியெல்லாம் போட்டுட்டு இப்படிலாம் பேசி பேசுவாரு. இதுல சில ஆங்கிள் பார்க்கும் பொழுது அவரோட கைகளை கரெக்டா குறிப்பா இப்படி காட்டுவாப்புல. இப்படி காட்டும் போது பாத்தீங்கன்னா அந்த கை 6 விரல் இருக்கிற மாதிரி தெரியுது. அது ஆனால் கொஞ்சம் நல்லா ஹெச்டியில் பார்த்தீங்கன்னா அது அப்படி தெரியல. ஆனால் அது அப்படி ஒரு சர்ச்சையாக பேச. அப்போ எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் ஆல்டர்லாம் பண்ணி அவருக்கு 5 கை இருக்க மாதிரி, 6 கை இருக்க மாதிரி, அதுக்கப்புறம் ஹீஸ் அலைவ்னு சொல்லி இந்த காலை தூக்கி கையில் அப்படிலாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த சர்ச்சை போய்கிட்டே இருக்கு. இந்த சர்ச்சையை முற்றுப்புள்ளிக்கு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேத்தன்யாஹூ அவரே ஒரு கெஃபிடேரியா, அந்த கெஃபிடேரியா பேர் செட் ஆஃப். அப்படின்னா செட் ஆஃப்னா என்னன்னு தெரியாது, அது அப்படியும் கூட இருக்கலாம். செட் ஆஃப் அப்படின்னு போட்டுருந்துச்சு. அது எனக்கு ஏன் கண்ணில் பிடிச்சுன்னா, ஃபர்ஸ்ட் நான் சாத்தான்னு படிச்சுட்டேன், ஏன்னா சாத்தானே கடை வச்சிருக்காங்க போலன்னு உத்து பார்த்தா அந்த எஃப் செட் ஆஃப் என்ன மாதிரி போட்டு வச்சிருக்கானுங்க. ஸோ பார்க்கறதுக்கு சாத்தான் அப்படின்னுச்சு. சரி ஓகே, எப்படி இருந்தாலும் சாத்தான் பயிலுக்கு தானே அப்படின்ட்டு விட்டுட்டேன். அது அந்த வீடியோ வைரல் ஆகுது. இதை யாரு போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நேத்தன்யாஹூவோட அஃபிஷியல் ட்விட்டர் கணக்குலேயே அது வருது. இது வந்தோடனே இஸ்ரேலிய யூதர்களுக்குலாம் அவ்வளோ சந்தோஷம். அப்பாட நம்மளோட தலைவர் உயிரோடு இருக்கிறாரு, அவர் பேசுறாரு. அதுவும் அந்த பேசின விதம் பார்த்தீங்கன்னா ஒரு சார்காஸ்டிக்காக பேசியிருப்பாரு. பேசினதெல்லாம் என்ன நமக்கு தெரியாது, பட் அந்த காஃபி கப்பை கையில் வச்சுக்கிட்டு, இந்த பாருங்க பூம் பூம் கையில் 5 விரல் தான் இருக்கு, நான் உண்மையாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்ல எல்லாம் கை விட்டுட்டு அப்படி பேசிட்டு ஒரு கேஷுவலாக போகிறது. அந்த பர்டிகுலர் கடை இருக்கு பார்த்தீங்களா, அந்த கடையே என்ன கடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது சாதாரண கஃபேட்டேரியா கிடையாது. பாலஸ்தீனர்கள்லாம் கொன்று அந்த நாட்டுக்காக, இஸ்ரேலுக்காக தியாகம் செய்த வீரர்கள், பாலஸ்தீனியர்களை கொன்று தியாகம் செய்த அந்த வீரர்கள் இருக்காங்கல்ல, அவங்களால நடத்தப்படுற, இல்லை அவங்களுடைய குடும்பத்தால் நடத்தப்படுற கடையாம அது. ஸோ அந்த கடைக்கு போய், அதனால அவர் ரிமோட் ஆன ஒரு ஏதோ சம்மந்தமே இல்லாத ஒரு கடையில் போயிட்டு உட்காராருன்னு நினைக்காதீங்க. அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு. அது இஸ்ரேல் வீரர்களால் நடத்தப்படுற, வீரர்களோட குடும்பத்தால் ஒரு இடத்துல போயிட்டு அவர் அந்த காஃபி குடிக்கிறாரு அப்படின்லாம் போட்டு பெரிய அளவு நியூஸ் ஆர்டிகல்ஸ்லாம் அமெரிக்க ஊடகங்களும் இஸ்ரேல் ஊடகங்களும் போட்டு பரப்பிச்சு அவரை நல்ல ஆரோக்கியத்தோட நல்ல ஒரு தெளிவோடு இருக்கிறாரு அப்படின்னு. ஆனால் அந்த ட்விட்டர் கணக்குக்கு கீழே நீங்கள் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி போனீங்கன்னா, இந்த வீடியோ ஒரு ஏஐ வீடியோங்க அப்படின்னு சொல்லி திரும்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க.
அதுல என்னாச்சு 6 விரல் அது இதுன்னு சொல்லிட்டு கிளப்பிட்டு இருந்தாங்க. அதுல ஒரு நிறைய கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஆனா இந்த வீடியோல அவங்க காட்டுறது வந்து நமக்கே நம்புற தன்மையில இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அந்த வீடியோவை நம்ம இப்போ நம்மளும் வந்து நம்மள டீகோட் பண்ணல, ஆல்ரெடி வந்து இணையதளத்துல இருக்கு. உங்களோட பார்வைக்கு அதெல்லாம் வந்து சேராமல் இருக்கலாம், அதனால நம்ம காட்டுறோம். என்ன ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோல வந்துட்டு அவர் காஃபி எடுக்கிறாருல, நேத்தன்யாகு லெஃப்ட் ஹேண்டட் ஆமா. அதாவது அதெல்லாம் நமக்கு தெரியாது, அவர் எந்த கையில சாப்பிடுவாரு எந்த கையில கழுவுவாருலாம் நமக்கு தெரியாது. பட் அவர் வந்து லெஃப்ட் ஹேண்டட் அப்படின்னு சொல்றாங்க, பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஸோ அவரோட அந்த கையெழுத்து போடுறது இது பண்றது எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட்ல தான் அவர் கையெழுத்து போட்டுட்டு இருக்காரு. இப்போ இங்க சைக்காலஜிக்கலி ஸ்பீக்கிங் லெஃப்ட் ஹேண்டடா இருக்கிற ஒரு நபர் வந்து ரைட் ஹேண்ட்ல காஃபி கப்பை தூக்க மாட்டாங்களாம். ஏன்னா பேசிக்கலி வந்துட்டு உங்களுக்கு எந்த கை வந்து பழக்கமா படும் போது, இப்போ நீங்கள் ரைட் ஹேண்டட்னா ரைட் ஹேண்டில் தூக்குவீங்க, லெஃப்ட் ஹேண்டட்னா லெஃப்ட் ஹேண்டட்லாம் தூக்குவாங்களாம். ஆனால் இவர் வந்து கப்பை வந்து ரைட் ஹேண்டில் தூக்குறாரு. அதுவும் கூட பிரச்சனை இல்லைங்க, சரி. ஏன்னா சில பேர் 2 கையும் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி இவர் 2 கையும் யூஸ் பண்றவர் போல அப்படின்னு நினைச்சு கூட இது பண்ணலாம். ஏங்க சிரிக்கிறீங்க? இல்லைங்க, அதுக்கு ஒரு டேர்ம் இருக்கு, யோசிச்சுட்டு இருந்தா டக்குன்னு வர மாட்டேங்குது. அது எனக்கு அது வரல, அதனால தான் 2 கையை பயன்படுத்துவாருன்னு சொல்லிட்டேன். ஸோ 2 கையை பயன்படுத்தி அவர் ஏதோ பண்றாரு போலன்னு பார்த்தா, அந்த கப்பை எடுக்கிறதுல அவர் ஒரு வித்தக்காரரா இருக்காரு. அப்பதான் நமக்கு புரிய வருது என்னன்னா, நேத்தன்யாகு சாதாரண ஆள் கிடையாது, அவர் ஒரு கரகாட்டக்காரர். ஏன் தலையிலேயே கப்பு வச்சிட்டாரா? ஏன் நான் சொல்றேன்னா, ஒரு கரகாட்டம் ஆடுறவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த தலையில இருக்கக்கூடிய இது கரகம் வந்து கீழே உழுகாத அளவுக்கு ஆடுவாங்க. அதே போல நேத்தன்யாகு கப்பை பிடிக்கிறாருங்க, தழும்ப காஃபி இருக்குங்க, அதை ஆட்டி எடுக்கிறாருங்க. ஆனா காஃபி கொட்டவே மாட்டேங்குதுங்க. ஒரு லெவல்ல அந்த காப்பி என்ன பண்ணிருக்கு, இப்படி ஓரமா வந்துச்சு. அந்த காப்பி வந்து அப்படியே அப்படி வந்துச்சு. ஆனாலும் நேத்தன்யாகுவை பார்த்து பயந்து திரும்புல போயிடுச்சு. ரெட் சி மாதிரி அப்படியே புழக்க பார்த்துருக்கு. அப்புறம் பார்த்துன்னு ப்ராமிஸ்டு, இது ப்ராமிஸ்டு காஃபிங்கிறனால சிந்தவே கிடையாது. ஸோ என்ன ஆயிடுச்சு, அது அப்படியே முழுசா திரும்ப அந்த கப்பலே நிக்குது. இந்த காட்சியை வந்து நீங்களே பாருங்க, நான் அதை காட்டுறேன். பிரகாஷ், வேற வழி இல்லை, நீங்க கொஞ்ச நேரம் சில நேரங்கள் உழைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறீங்க. אני מת על קפה, אתה יודע מה? אני מת על העם שלי. איך הם מתנהגים, פנטסטי. אתה רוצה לספור את מספר אצבעות? אתה יכול להראות לנו? פה. ראית? יפה מאוד. לחיים. אני חושב של המסר לאנשים שיוצאים ומתאווררים? לצאת להתאוורר, אבל ליד מרחב מוגן. ஸோ இந்த காட்சியை பார்க்கும் பொழுது அந்த கப்பை அவர் எடுக்கிறதும் அதில் இருக்கக்கூடிய ஆட்டம் எல்லாமே தாண்டி அந்த கப்பில் இருந்து ஒரு சொட்டு காப்பி கூட கீழே விழுகல. இதுக்கு அடுத்து என்னன்னா, அவர் அந்த காப்பியை குடிப்பாரு, குடிச்சிட்டு கீழே வைப்பாரு, அப்பவும் காப்பி வந்து அளவு குறையாது. அது வந்து அச்சய பாத்திரம்னு நினைக்கிறேன், அச்சய பாத்திரம் மாதிரி போல. அவர் எவ்வளவு குடிச்சாலும் அது குறையாது காஃபி. ஆமா, அந்த மாதிரி சம்திங் குடிக்க குறையாத காஃபி அப்படின்னு சொல்லி அந்த கடைக்காரங்க கூட நாளைக்கு விளம்பரம் பண்ணாலும் வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த காப்பியை வச்சு நிறைய பேர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, வந்து இது ஏஐ தான் இருக்கணும். ஒண்ணு அவரோட கையே அவர் மாறி யூஸ் பண்றாரு, அவர் மாறி பேசுற ஆளு தான். ஆனா கையை மாத்தி செய்யறவராங்கிறது டவுட் தான். ஆனா அவர் கையை மாத்தி எடுக்கிறது கூட நான் ஒத்துக்குவேன். ஆனா காப்பி சிந்தாம எடுத்தாரு பாத்தீங்களா, அந்த காப்பி எந்த ஆட்டியும் அது சிந்தாம இருக்கு பாத்தீங்களா. ரெண்டாவது, நீங்க ஒரு கப் காஃபி நீங்க கையில எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்சியஸ் கையில இருக்கணும். எடுத்துக்காட்டுங்க, இப்போ உங்க கையில காஃபியை கையில கொடுத்துட்டு நீங்க பேசுங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அது சிந்தாம இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் மெனக்கெடுவோம், பிடிப்போம், அதுல ஒரு கான்சென்ட்ரேஷன் வைப்போம். நீங்க அதுல கான்சென்ட்ரேஷன் இல்லாம நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சிந்திடுவீங்க. ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா கையில காப்பி கப்பை பிடிச்சிக்கிட்டு அதுல கவனமே இல்லாம பேசிட்டு இருக்காரு. ஸோ இது வந்து ஒரு ஹியூமன் பிஹேவியர் கிடையாது. ஒரு காப்பியை கையில வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இப்படி பிஹேவ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி அதுவும் சொல்றாங்க. அது ஒரு கருத்து. இதெல்லாம் என்னங்க அப்படின்னா, அடுத்து இஸ்ரேல்ல ஒரு டெக்னாலஜி இருக்கு போல. என்ன டெக்னாலஜினா, நம்மலாம் வந்து பாத்தீங்கன்னா பாக்கெட்டுக்குள்ள கை விடுவோம். ஆனா நம்ம கையை பக்கத்துல பாக்கெட்ல கொண்டு போனா பாக்கெட்டே வந்து கையை எடுத்துக்கோம்ல. இதுவும் அந்த வீடியோல வந்திருக்கு. ஏஐ கொண்டான ட்ரைட்ஸ் எல்லாமே அந்த வீடியோல தெரியுதுங்கிறீங்க. பாக்கெட்டுக்குள்ள கை விடுறாப்புல, கையை விடும்போது அந்த பாக்கெட் வந்து கையை இப்படி மேல தாண்டி பிடிச்சிக்குது. அது மாதிரி ஒரு இதுவும் அந்த வீடியோலயே இருக்கு. இதெல்லாமே நேத்தன்யாகு கூட அஃபிஷியலா அந்த வீடியோல இணையதளவாசிகள் வந்து பார்த்து கண்டுபிடிச்ச தகவல்கள். அந்த மாதிரி ஒரு சட்டம் நம்ம கிட்ட இருந்தா செலவே ஆகாது. பாக்கெட் கையை பிடிச்சிச்சுன்னா உள்ள இருந்து எடுக்கவே மாட்டோமே. உள்ள போகும்போது செலவு பண்ணாதீங்க அப்படியே பண்ணிடும். ஏதாவது பொண்ணை நாளைக்கு ப்ரப்போஸ் பண்ணும்போது ப்ரப்போஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லிடும். அப்படியே இருக்கணும் ஒண்டி கட்டையா எல்லாருமே. அதானே இல்ல சொல்றேன், இல்ல பொதுவா மக்களுக்காக பேசுறேன். பாக்கெட்ல கூட இப்போ கூட ஒரு மோதிரம் வாங்கி வச்சிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். பாக்கெட்டே இல்லங்க, உண்மையை சொல்லிடுவேன். கேமரா திருப்பிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அந்த ஒரு படத்துல கோர்ஸ். ஸோ பேசிக்காக என்னன்னா, இதுதான் இங்கே இருக்க விஷயம். அப்போ அந்த பாக்கெட் வந்து இப்படி மேலே மூடுது. பிரகாஷ், வேற வழி இல்லை, காட்டுங்க. וגם לראשי הערים להיות תמיד ליד מרחב מוגן.
ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது அவருடைய நடத்தை, அதாவது நடத்தைனா அவர் இன்னுங்க நல்லவர் தானுங்க அப்படின்றாதீங்க, வைஃப் தாங்க தெரியும் அவர் நடத்தை அப்படின்னு. அதாவது அவருடைய அந்த செயல்பாடுகள், அங்க இருந்து பேசுற விதம், இது அது எல்லாமே கொஞ்சம் ஒரு மாதிரி சோடிப்பாக இருக்குது. சோடிப்புனா நீங்க நினைக்கலாம், இப்ப நம்ம ஸ்டாலின் அவர்கள் வரும்போது எதேச்சையாக சில பேர் வருவாங்க, அவங்க கிட்ட பேசுறது போறது, இந்த சோடிப்பு வேற இல்ல. இது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் மனிதர்கள் மாதிரியே இல்ல, ஒரு மாதிரி வித்தியாசமா நடந்துக்கிறாங்கிற ஒரு இது இருக்கு. அது இல்லாமல் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க்லாம் போட்டிருக்கிறது, இது பண்ணுறதுலாம் எதுக்கு அந்த இடத்துல மாஸ்க் போட்டிருக்கணும், கொரோனா லாக்டவுன் மாதிரி எதுக்கு ட்ரீட் பண்ணுறாங்க, இது மாதிரி நிறைய கன்ஸ்பிரசி பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவில் வந்துச்சு. சரி, அப்பயும் இஸ்ரேலிய மக்கள் வந்து நேத்தனியாக இருக்காருங்க, நீங்களாம் வந்து அவர் செத்துறணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கீங்க, டெய்லியும் வந்து சாமிக்கு வேண்டுதல் வைக்கிறீங்க, ஒவ்வொரு நேரமும் இரவு தூங்கும் போது அது நடக்கணும்னு நினைச்சுக்கிறீங்க, அப்படின்லாம் காசை வெட்டி போடுறீங்க, சூனியம் வைக்கிறீங்க, இதெல்லாம் பண்றீங்க. ஆனாலும் அவர் வந்து அப்படிலாம் கிடையாதுங்க, அவர் எங்களுடைய சாத்தான், சாரி அவர் எங்களுடைய, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, தோரால் என்ன பேர் இருக்கோ அந்த பேரு, அவருடைய வழிகாட்டுல அவரோட அருள்ல அவர் வாழ்றாருங்க. ஸோ அதனால அவரை சீக்கிரம்லாம் அவரெல்லாம் ஒன்றும் பண்ணிட முடியாதுங்க, நாங்கள் எத்தனை குழந்தைகளை கொண்டுகிட்டு இருக்கோம், அவ்வளோ பழியும் சும்மா போயிருமா, எங்களை அந்த எங்களை அந்த சாமி காப்பாத்துங்கன்னு சொல்லி இஸ்ரேல் யூதர்கள் வந்து பெரிய அளவு அவங்களுக்கான அந்த இதெல்லாம் போட்டு போட்டுட்டு இருக்காங்க. அவர் உயிரோட தாங்க இருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இது இருக்க வரைக்கும் அவங்களும் கொஞ்சம் நம்பிக்கையா இருந்தாங்க. ஆனா மற்றவர்களுக்கு வந்து ஒரு குழப்பம் இருந்துச்சு, ஒருவேளை ஏயா இருக்குமோ, இல்லாம இருக்குமோ, இல்ல நம்ம கண்ணுக்கு தான் அப்படி தெரியுதோ, நம்ம ஆசைப்படுறது மாதிரி அப்படி தெரியுதோ, அப்படிலாம் நிறைய குழப்பிட்டு இருந்தாங்க. இதோட விட்டுருக்கலாம். இல்லை, அடுத்து நான் ஒரு வீடியோ போட போகிறேன், அந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக எல்லாம் புரிந்து விடும்னு சொல்லி நேத்தனியாக திரும்ப ஒரு வீடியோ போடுறாரு. சரி, அநேகமாக அதுவும் அது சார்ந்த பகுதியில் ஏதோ ஒரு இடத்துல எடுத்த மாதிரியான வீடியோ தான். அங்க வந்து பாத்தீங்கன்னா இவர் எதாச்சியா ஏதோ ஒரு இடத்துக்கு போறாரு, அங்கேயும் எல்லாரும் சாப்பிட்டு இருக்காங்க, சாப்பிட்ற இடத்துக்கு தான் போவார் போல, வெளியில போறாரு, அங்கெல்லாம் உட்காந்து பெண்கள்லாம் சாப்பிட்டு இருக்காங்க. அந்த பெண்கள்லாம் இவர் வராரு, இறங்கி கூட நிக்கல, உட்காந்துக்கிட்டே பேசுறாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து அப்படி ஒரு மாதிரி சோசியலைஸ்டா இருக்கிறாங்க போல. அவங்க அப்படியே வராங்க, ஒரு நாயும் கூட பார்த்துட்டு ஒதுங்கி போகுது ஓரமா. அந்த ஒரு வீடியோ, ரெண்டாவது வீடியோ. இந்த ரெண்டாவது வீடியோவும் நேற்று போட்டாங்க, அதோட முடிஞ்சுதுங்க சோலி. மொதல் வீடியோலனாச்சு நம்ப முடியாத மாதிரி தான் இருந்துச்சு. இந்த கன்ஸ்பிரசி சொல்றது இதெல்லாம் எப்படிங்க, ஒருவேளை அந்த காப்பி ஓவரா யோசிக்கிறீங்க, அந்த காப்பி வந்து காப்பி கிடையாதுங்க, அது ஜெல்லிங்க, அதனால அப்படி புளுக்குன்னு போயிட்டு வருதுங்க அப்படிலாம் கூட சொன்ன. இதுல வந்து இது ஏஐ தான் ஏயா மொதல் ஒரு வீடியோ போட்ட, பக்காவா ட்ரை பண்ணி போட்ட, இது என்னையா இது, இப்படி தப்பு இப்படி அப்பட்டமா மாட்டிக்கிட்டேயாங்கிற மாதிரி இது ஏஐங்கிறது எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் என்னன்னா, இந்த வீடியோல மிஸ்டேக்ஸ்லாம் எதுவும் பண்ணல, ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. என்ன? அவருடைய மோதிரம் மறைஞ்சிருச்சு. ஐயோ, அது வந்து மாய மோதிரம். நம்ம மாய மோதிரம்லாம் கதை பிடிச்சிருக்கோம்ல, அந்த மாய மோதிரம் நேத்தனியாகிட்ட இருக்கு. கையை கொடுக்கறதுக்கு முன்னாடி மோதிரம் இருக்கும், கை கொடுக்கும்போது மோதிரம் போயிடும், காணாம போயிடும். ஏன்னா இப்போ உங்க மோதிரத்தை மாட்டிக்கிட்டே நீங்க கை கொடுத்தீங்கன்னா ஒரு மாதிரி இடிக்கும் இல்லைங்க. அதனால அந்த மோதிரம் எப்படின்னா, கையில இப்படி தொங்க விடும்போது மோதிரம் இருக்கும், அப்படி கையை தூக்கிட்டு கையை கொடுக்க போகும்போது மோதிரம் காணாம போயிடும். இந்த கட்சிக்காரன் எங்கன்னா அங்க போயிருக்கானா இஸ்ரேலுக்கு? அது வந்து இயல்பு தான். சில நேரம் திமுக கூட்டங்கள்ல நீங்க கையை கொடுத்துட்டு போகும்போது போயிடும் கடிச்சு வேற வைப்பாங்க. சில பேருக்கு அங்க காயம் கூட ஏற்பட்டதாக தகவல். அது கேட்டா வந்து இப்போ ஒரு பாசத்துல உடன்பிறப்பு நக்கி விட்டுருச்சு அப்படின்னாங்க. ஆண்கள்லாம் கடிச்சு வச்சிருவாங்க, பான் பராக் போட்டு நக்கினதுனால அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி, ஓகே. அதான் ஆண்களுக்கு பிரச்சனை இல்லை, கையில இருக்க விரல் மோதிரங்கள் தான். பெண்களுக்கு டோட்டலி அவ்வளவுதான். சரி, இந்த மோதிரமும் காணாம போகுது வீடியோல. மோதிரம் காணாம போகுது, அதையும் எடுத்து காட்டுங்க. נהנית ישראלית, כל הכבוד. טוב, גם לה מגיע קצת. יאללה, לכולכם מגיע. ஸோ இந்த வீடியோவை வைத்து பார்க்கும் பொழுது கன்ஃபார்மாக இது ஏஐன்னு தெரிஞ்சிச்சு. ஆனால் உயர்தர ஏஐ. இப்போ இது கன்ஃபார்மாக ஏஐங்கிறத நீங்கள் நம்ப மாட்டீங்கிறதுனால தான் இந்த கடைசி ஆதாரத்தை நானே கன்வின்ஸ் ஆனேன். அதுக்கு முன்னாடி இந்த ஆதாரங்கள்லாம் கூட இந்த காஃபி கப் இது அப்புறம் பாக்கெட்டில் விடும்போது அந்த இது மேலே வரது போகிறது எல்லாம் டபுள் மைண்டடாக இருக்கு. ஆனால் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயங்கள் வந்து மாட்டுச்சு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இவர் கூட ஒருத்தர் நடந்து வருவார், அவரோட கால் நடந்து வரும்போது அந்த கால் வந்து கொஞ்சம் டிஃபார்மா தெரியுது. ஸோ அதுவும் ஏஐ கால்கள் அப்படின்ட்டாங்க. ஏஐல கால் வந்து சில நேரங்கள் ஒரு மாதிரி மிஸ் ஆகும்ல, ஸோ அந்த மாதிரி மிஸ் ஆயிருக்கு. அந்த கால் வந்து இப்படி ஒரு மாதிரி வளைஞ்சா மாதிரி ஒரு தோற்றம் வருது, அது ஏஐ கால் அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து இந்த மோதிர விஷயத்துல மோதிரம் மாட்டி விட்டுருச்சு. கன்ஃபார்மா மோதிரம் வந்து மறையிறது ரொம்ப எவிடென்ட்டா தெரியுது, எவ்வளோ ஹெச்டியில் பார்த்தாலும் அது தெரியுது. ஸோ ஆட்டோமேட்டிக்லி அது வந்து இது வந்து ஒரு ஏஐ வீடியோ அப்படிங்கிறது உறுதியாக தெரிகிறது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதான் அடிபட்டிருக்கும், மறைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இப்ப வந்து என்னன்னா,
2 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. உண்மையாகவே நேதன்யாகு புட்டுக்கொண்டார், அதாவது போய்விட்டார் அப்படிங்கிறது ஒரு காரணமாக இருக்கலாம். இன்னொரு காரணம் என்னன்னா, இவர் உசுப்பேத்தி இவர் எங்க இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஈரான் அந்த இடத்துல குண்டை போடுறதுக்கும் கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால வந்து உண்மையாகவே ஒரு பொலிட்டிக்கல் கன்சர்ன் இருக்கு, ஒரு பப்ளிக் கன்சர்ன் இருக்கு, ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு அவர் தலைமறைவாக இருக்கலாம். அவர் இஸ்ரேல்ல கூட இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா நாட்டை விட்டு ஓடுறது, போர் காலகட்டத்தில் நாட்டை விட்டு ஓடுறதுலாம் வந்துட்டு ரொம்ப சர்வதேச. ஈரான் அதிபருக்குலாம் வந்து பரவாயில்ல, குண்டு போட்டோம் எம்எல்ஏ போட்டோம் சாட்டலான்ட்டு இருப்பாரு. ஆனா இவங்க ஏதோ நம்மள டார்கெட் பண்றாங்கன்னாவே தெரிச்சு ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்ஃபேக்ட் அவர் ஜெர்மனிக்கு போயிட்டாருங்கிற தகவல்லாம் போர் தொடங்கின முதல்லயே நமக்கு வந்துச்சு. அவருக்கு வேற ஒரு நாட்டுக்கு போயிட்டாரு, ரொம்ப வீரியமா இருக்கும்போது அவர் ஜெர்மனிக்கு போயிட்டாருங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்ப தான் அவர் என்ன சொன்னார், நான் ஜெர்மனிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்ல நின்று பேசுன மாதிரி. அந்த வீடியோவை நம்ம ஆய்வு பண்ணி பார்க்கணும். அது எல்லாத்துக்குமே சந்தேகம் வருது. ஆமா, அந்த டைம்ல அது ஏஐயா இருக்காதுன்னு நினைச்சிட்டு பார்த்தோம் எல்லாம். பட் அதையும் நம்ம திரும்ப மீளாய்வு செய்யணும் தான் போல. அப்ப பார்க்கும் பொழுது அவர் மேபி இல்லாம, அதாவது இல்லாமல்னா இந்த ஊர்ல இஸ்ரேல்ல இல்லாம கூட இருக்கலாம். இல்லைன்னா வந்து இஸ்ரேலுக்கு அடியில சிறிய பங்கர்ஸ் எல்லாம் கூட அவங்க கட்டியிருக்காங்க. அந்த மாதிரி பங்கர்ல எலி போல ஒளிஞ்சிருக்கலாம். பேசிக்கலி அவங்க ஊர்ல எல்லா வீட்லயுமே இந்த மாதிரி பங்கர்ஸ் அப்படிங்கிறது ஒரு நார்மலான. ஆமாங்க, அது வச்சுதானே ஆகணும். அடி வயிற்றுல கனம் இருக்கு. ஸோ வேற வழி இல்லை, ஏதாவது ஓடி போய் தானே ஆகணும். ரெண்டாவது அவங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் இருக்கு. ஜெர்மனோட ஒரு நாசி படைகளோட போர் செய்யும்போது இந்த மாதிரி ஒளிஞ்சதெல்லாம் வந்து அவங்களுக்கு பழக்கத்தில் இருக்கு. ஸோ அவங்க அதை தான் பண்ண போறாங்க. இப்போ என்ன இஷ்யூனா, நேதன்யாகு அவர் ஊரை விட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்னாலும் இஸ்ரேலில் வந்து ஒரு ஹோப் உடஞ்சிரும். ஏன்னா குண்டு விழுந்துகிட்டு இருக்கு. மக்கள் என்ன ஆவாங்க, என்னப்பா இங்கே ஊரில் இல்லாமல் நாங்களாம் இங்கே குண்டடி பட்டுக்கிட்டு உட்காந்துருக்கோம், ஈரான் ஏவுகணைகள் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கு, நீங்கள் வெளியில் போயிட்டீங்கன்னா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல. ஸோ அந்த கேள்வியாக மறுப்பதற்கு நான் உள்ளே இருக்கிறேன்னு சொல்லிக்கொண்டு உண்மையிலே இல்லாமல் இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச மொசாதோட குழப்பற ஒரு நடவடிக்கையா இது இருக்கலாம். ஸோ அவர் உயிரோட கூட இருக்கலாம். ஆனா உயிரோட இருந்து கொண்டு நம்ம இருக்கிற இடம் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ பப்ளிக்ல அவர் வந்துட்டு போயிட்டு இருக்காருங்கிறத காட்ட முடியாது. ஆக்சுவலா அப்படி பப்ளிக்ல வந்துட்டு போறாருங்கிற அந்த வீடியோவை மட்டும் எடிட் பண்ணி போட்டிருக்கலாம். இதுதான் மோஸ்ட் ப்ராபப்ளி நடக்கிற சினேரியோவா இருக்கும். இல்லைன்னா உண்மையாகவே ஈரானுடைய தாக்குதல்ல அவருக்கு பலத்தமான காயங்கள் ஏற்பட்டிருக்கலாம். அதையும் சில பேர் கலாய்க்கலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. உடம்பு ஃபுல்லாக வந்து கட்டு போட்டுக்கிட்டு வந்து பேசுகிற மாதிரிலாம் வீடியோஸ்லாம் போட்டுருக்காங்க. ஸோ பேசிக்கலாக என்னன்னா, அவருக்கு பெரிய அளவு அடிபட்டிருக்கலாம். அந்த அடிபட்ட உடம்போட வந்து அவர் பேசினாரு அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய பின்னடைவாக இருக்குங்கிறனால அவருடைய அடிப்படாத மாதிரி காட்டிக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து அவங்க யூஸ் பண்றாங்க. ஏன்னா ட்ரம்ப் வந்து ஈரான் அழிய போகுதுன்ற லெவலுக்கு பேசிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல காட்டினா ஒரு பேக் ஸ்டெப் மாதிரி இருக்கும், ஒரு அடி வாங்கின மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக கூட அவரோட அந்த வீட்லயோ அந்த இதுலயோ ஆபீஸ்லயோ விழுந்த குண்டுகள்ல இருந்து மேபி அவருக்கு காயங்கள் ஏற்பட்டிருக்கலாம். அந்த காயத்தை வந்து மறைக்க முடியாம இருக்கும். அப்ப அதை வந்து தவிர்க்கிறதுக்கும் கூட இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய தியரிஸ் வந்து இதுல உருவாகிட்டு இருக்கு. இதுக்கான ஆன்சர் வந்து நம்மளால உறுதியா சொல்ல முடியாது. பாசிபிலிட்டி நம்ம வந்து வேண்டிக்கிறோம், சில விஷயங்கள் நடக்கணும்னு வேண்டிக்கிறோம், இந்த போர் முடியணும்னு வேண்டிக்கிறோம், அமைதி காக்கப்படணும்னு வேண்டிக்கிறோம், நேதன்யாகுக்கு வந்து ஒரு நல்ல இடம் வந்து அவங்களோட கடவுள் கொடுக்கணும்னு வேண்டிக்கிறோம். இதெல்லாம் நாங்கள் வேண்டிக்கிறோம். ஆனால் பேசிக்கலி வந்து அவர் உயிரோடு இருக்காரா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா இப்ப வந்து வீடியோஸ் வந்து ஏங்கிறது மட்டும் கன்ஃபார்ம். சரி, இப்ப காம்னேனி பத்தி சொல்லுங்க. உங்களோட 15 டேஸா வெளில வரல, அவர் அடிபட்டு பாருங்க. இப்ப நமக்கே தெரியுது அவரோட மகனும் வந்து அந்த இடத்துல தான் இருந்திருக்க வாய்ப்பு அதிகம். அவங்க குடும்பத்துல எல்லாருமே சாகும்போது இவர் வந்து பெரிய அளவு அடிபட்டிருக்கலாம். க்ளோஸ் ரேஞ்சில் தான் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு. ஆமா, இருந்திருக்கலாம். ஸோ அவருக்கு கை கால் கூட போயிருக்கலாம், தெரியாது நமக்கு. ஆனா இப்போ வரைக்கும் பப்ளிக் பிரசன்ஸ்ல அவர் வரல. ஆனா இப்ப அவர் இறந்துட்டாருன்னு வைங்களேன், இல்லைன்னா அவர் சாகிற கண்டிஷன்ல இருக்காருன்னு வைங்களேன், அவரை திரும்ப அடுத்த காமினியா வந்து இவங்க அறிவிக்க மாட்டாங்க. அப்படி அறிவிச்சாங்கன்னா உடனே அவர் சாகராரு, நீங்க என்ன பண்ணுவீங்க? திருப்பியும் இன்னொருத்தர் இது ரெஜிமை வந்து வீக் ஆயிக்கிறோம். புரியுது, ரெஜிமை திரும்ப வீக் ஆயிக்கிறோம், அந்த பார்வையே மாறிடும் இல்லையா? என்னடா உண்மையாவே யார் கண்ட்ரோல் இருக்கு அப்படிங்கிற அந்த கேள்வி வந்துடும். ஸோ அதனால வந்து அவர் உயிருக்கு உத்தரவாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி கண்டிப்பா வந்து அடிபட்டிருக்கலாம். அதே போல பப்ளிக் பிரசன்ஸை அவரும் அவாய்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் நம்ம 2 தரப்புலையுமே பார்க்குறோம். 2 தலைவர்களுமே இப்போதைக்கு வந்து பப்ளிக் ப்ரெசன்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க எங்கே இருக்காங்கிறத பின் பாயிண்டாக கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வைங்களேன். நம்ம யோசிக்கிறோம் நார்மலாக வந்து ஒரு வீடியோ கொடுத்தா அதில் என்ன, ஒரு க்ரீன் மேட்டை போட்டால் என்ன அப்படிலாம் நம்ம யோசிப்போம். ஒரு சின்ன சின்ன குழுவை வச்சும் கூட அவங்க வந்து எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து சில நேரங்களில் வரும் டாக்ஸில் பேசுவீங்க, சில நேரம் வந்து நம்ம இதில் பேசுறீங்க, வெள்ளல்ல பேசுறீங்க. ஆனால் அந்த சோஃபா வச்சு சில பேர் எங்கே கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி இப்போ நமக்கு தெரியுது இந்த ஆடியன்ஸுக்கு இந்த சோஃபா எங்கே இருக்குன்ட்டு. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், அவங்களாம் வந்து ஒரு போடியமோட ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா அந்த போடியம் யார் தயாரிக்கிறா, அதில் இருக்க ஒரு மைக்கா இருக்குன்னா அந்த மைக்கா எந்த கம்பெனியில் தயாரிது, அவங்க சப்ளை எங்கெங்க இருக்கு, அப்போ இந்த ஏரியாவில் தான் அவர் இருப்பார், கண்டுபிடிச்சிருவாங்க.
இன்னைக்கு சேட்டலைட் சைனாவோட உதவி வேற இருக்குன்றீங்க. சேட்டலைட் ஒன்று, ட்ரோன் இருக்கு. அது போக இந்த மாதிரி இன்டெலிஜென்ஸும் இருக்கு இவங்களுக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சின்னதாக ஒரு பொருளை காமிச்சா கூட இந்த பொருளை வச்சு ஒரு இது எங்கெங்கே சப்ளை இருக்குது, இங்கெங்கே இருக்குது. ஸோ ஒரு கார்டன்லேருந்து பேசுகிறாங்க, அந்த கார்டனோட இது எங்கே அப்படின்னு பார்த்து எந்தெந்த ஹோட்டல்லாம் கார்டன்ஸ் இருக்குது அந்த ஏரியாவில் கண்டுபிடிச்சிடுவாங்க. ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சி அந்த இடத்துல குண்டை போட்டு அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஹிடனான ஒரு இடங்கள்ல, யாருக்கும் தெரியாத இருக்க இடங்கள்ல, வேறு எந்த விதமான ரெஃபரன்ஸும் இல்லாமல் மெயினாக அவங்க கொடியை மட்டும் பின்னாடி வச்சுக்கிட்டு பேசுவாங்க. பேசிக்காக இதுதான் அவங்க பார்த்து பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறதுமே ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது, இதுதான் உண்மை. அந்த இதில் வந்துட்டு நேத்தன்யாகு வந்து முழுக்க ஏஐ வீடியோஸை தான் அவர் நம்பி இருக்கிறாரு. ஏஐ தான் அது பார்க்கும்போது, அது இந்த மோதிரம் மறைகிறத பார்க்கும்போது நான் கன்வின்ஸ் ஆகிட்டேன். அது வரைக்கும் கூட எனக்கு சந்தேகம் இருந்துச்சு, இந்த மோதிரம் மறைகிற வீடியோ அதுவும் நேத்தன்யாகுவோட ப்ரொஃபைலே அது வந்திருக்குங்கும் பொழுது. பட் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்திருப்பாங்களா பாரி? ஹை லெவலில் பண்ணக்கூடிய இந்த விஷயம் வந்து இவ்வளோ கேர்லெஸ்ஸாக பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதாவது கேர்லெஸ்ன்னு இல்லை, அவங்க எல்லாம் கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க. அதையும் மீறி ஒன்று வலிக்கிட்டு வரும்ல. ஸோ எல்லாரும் பார்த்து இது பண்ணிப்பாங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் வீடியோலேயே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல கட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் வீடியோலேயே பாருங்க, நிறைய இடத்துல சீம்லெஸ்ஸாக போகாது, நிறைய இடத்துல கட்டெல்லாம் இருக்கும். ஸோ அந்த இடத்துல எல்லாம் மேபி ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கலாம், அவங்க எரர் கட் பண்ணியிருக்கலாம். இந்த இடத்துலையும் அதே மாதிரி கட் பண்ணி இருந்திருக்கலாம். பட் அவங்க கண்ணுக்கு வரணும்ல, எந்த இடத்துல மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு பார்த்து தானே அவங்க கட் பண்ண முடியும். ஒரு ஏஐ ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும், அதில் எங்கெங்க மிஸ்டேக் இருக்குன்னு பார்த்து கட் பண்ணணும்ல. இதில் வந்து இவர் கை கொடுக்குறாரு, அந்த கை கொடுக்குறதுல அந்த மோதிரம் அப்படி ஒரு 2 or 3 செகண்ட்ஸ்க்கு மறைஞ்சிட்டு திரும்ப வருது. ஸோ அதை வந்து அவங்க கவனிக்கல. இதெல்லாம் சந்தேகிக்கும்படியாக இருக்குது அப்படிங்கிறீங்க. நம்ம பேசிட்டு இருக்கும்போது கடைசியாக நான் பார்த்த செய்தி வந்து அதான், அந்த ட்ரம்ப் அவரோட ப்ரெஸ் மீட்டில் வந்து சொல்கிறாரு, நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் ஈரான் வந்து அழிச்சிட்டோம், தும்சம் பண்ணிட்டோம், திருப்பி அவங்களால மீண்டே வர முடியாத அளவுக்கு பண்ணிட்டோம். குறிப்பாக ஒரு ஐலாண்ட் இருக்குது, அங்கே வந்து ஆயில் ப்ராசஸ் பண்ணுறோம், அந்த இடத்துல இருக்க மிலிட்ரி பேஸையும் வந்து நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரீசெண்டாக இருக்க அப்டேட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. அடிப்படையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா தரப்புலேருந்து 60% ஈரானுடைய இராணுவ கட்டமைப்புகளை நாங்கள் ஒழிச்சிட்டோம். அது உண்மையா? அது அப்படின்னு அவங்க அமெரிக்கா சொல்றாங்க. அது உண்மையா போயான்னு நமக்கு, இவன் தான் ராக்கெட் அடிச்சுட்டே தானே இருக்கான், பார்த்துட்டு தானே இருக்கோம் நம்ம. ஸோ அதான் அமெரிக்க தரப்பு ஊடகம் என்ன சொல்லுதுன்னா, 60% ஆஃப் த மிசைல்ஸ் வச்சிருக்கக்கூடிய இடங்கள் மற்றும் மிசைலை லான்ச் பண்ற இடங்கள் எல்லாம் நாங்கள் வந்து நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம். இன்னும் மிச்சம் இருக்க 40% வச்சுக்கிட்டு தான் ஈரான் வந்து தப்பிச்சுக்கிட்டு இருக்கு. அதையும் நாங்கள் வந்து கூடிய சீக்கிரம் முடிச்சிருவோங்கிறது தான் அமெரிக்கா வந்து அஃபிஷியலாக கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட். இது போக ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் இன்னைக்கு வரைக்கும் மூடப்பட்டு தான் இருக்குது. இந்திய கப்பல்களுக்கு அனுமதி வந்து ஈரான் கொடுத்துருக்கு. அதுக்கும் அவங்க வந்து விளக்கமும் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, மக்கள் வந்து அவதிப்பட வேண்டியது இருக்க, ஏன்னா இந்தியாவிலையும் எங்களை நேசிக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு அவங்க வந்து சைடில் சொல்லியிருக்காங்க. ஸோ அது மீனிங் என்னன்னா, உங்கள் இந்தியன் கவர்மெண்ட்டுக்காக நாங்கள் அதை திறந்து விடல, அங்கே இருக்க மக்கள் பலரும் எங்களுக்கு உலக அளவில் ஆதரவாக இருக்கிறார்கள். அப்போ அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு நாங்கள் திறந்து விடுறோம். காமேனிக்கு வந்து அந்த ஒரு பொறுப்புல இருந்து பார்த்தாலும் ஷியா முஸ்லிம்ஸ் இங்கே இருக்காங்க. அதுதான், அதை தான் பேஸ் பண்ணி அவங்க சொல்கிறாங்க, ஷியா முஸ்லிம்ஸ் இங்கே இருக்கிறாங்க, இந்தியாவுக்குள்ளே இருக்காங்க. ஸோ அவங்களாம் சப்போர்ட்டிவாக இருக்காங்க, அவங்களாம் கஷ்டப்படக்கூடாதுங்கிறக்காக தான் நாங்கள் அனுப்புகிறோங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ ஏதோ ஒன்று அனுப்புனா போதும். ஏன்னா ஹோட்டல்லாம் நமக்கே இப்போ படாதப்பட்டோம் இன்னைக்கு வரைக்குங்க முடியல. இன்னும் எல்லா ஹோட்டலுமே நேத்தி போகிறோம் 10 கடை ஏறி இறங்குறேன். ஆமாம், ஹோட்டல்ஸில் இன்னுமே பிரச்சனை இருக்குது. ஏதாவது கொஞ்சம் சீக்கிரம் பார்த்து கீஸை சொருகி விடுங்க. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறைய ஹோட்டல் வந்து பாதி நேரம் தான் இருக்குது. எப்பவுமே 24/7 திறந்துருக்க ஹோட்டல்ஸ்லாம் கூட பர்டிகுலர் டைமிங்கில் ஓட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் சிக்கலில் வந்து நிற்கிது. சரி, ஓகே, இதெல்லாம் இப்படி போயிட்டுருக்கு. பெட்ரோல் தட்டுப்பாடு இதெல்லாம் வந்து கண்டிப்பாக விலையேற்றம் இருக்கும், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. இது இந்த போர் முடிஞ்சிட்டு இருந்தாலுமே விலையேற்றம் வந்து கட்டாயம் கச்சா எண்ணெய் விலையேற்றம் இருக்குது. ஏன்னா நிறைய கச்சா எண்ணெய் ரெஃபைனரிஸை உடச்சிட்டாங்க. ஆமாம், அதுக்கப்புறம் சப்ளை செயின் பெரிய அளவு கட்டாயிருக்கு. அது இல்லாமல் டிமாண்ட் வந்து அதிகமாயிருச்சு. இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸஸ், பெட்ரோல் ப்ரைஸஸ், டீசல் ப்ரைஸஸ் ஏறத்தான் போகுது. அது ஏறிச்சுன்னா ஒட்டுமொத்த எக்கனாமியுமே வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்க போகுது. பணம் வந்து மதிப்பு குறைய தான் போகுது. இது எல்லாமே நடக்க தான் போகுது. இந்த போர் முடியல, இது நடக்க போகுது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஈரான் தரப்புல இருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இந்த போரை விடுறதாக இல்லை சார். அவங்க சைட்லேருந்து அவங்களோட லீடர் தரப்புலேருந்து பாருங்களேன், புள்ளைய பள்ளி கொடுத்துருக்காப்புல, பொண்டாட்டி பள்ளி கொடுத்துருக்காப்புல, மக்கள் அவ்வளோ பேர் செத்து, மக்கள் அவ்வளோ கட்டமைப்புகள் உடைக்கப்பட்டிருக்கு. நான் சொல்ல தனிப்பட்ட லீடருக்கே இருக்கக்கூடிய இதை பாருங்க. அந்த ஆள் வந்து எப்படி ஒதுங்கி போகிற, அந்த ஆள் உயிரோடு இருக்க வரைக்கும் இந்த போர் முடியாது. இதுதான் பேசிக்காக நடக்க போகிற விஷயம். ஸோ ஈரான் வந்து முழு ஃபோர்ஸில் அடிக்க தான் போகுது. ரெஜிம் சேஞ்சும் நடக்கிற மாதிரி தெரியல. இவங்க சும்மா உருட்டிட்டு இருந்தாங்க, ரெஜிம் மாற்றம் வரப்போகுது அதுன்னு. ஈரான் மக்கள் முழுமையாக சப்போர்ட்டாக தான் இருக்காங்க. நீங்கள் வந்து அந்த சைடு மீடியாஸ் எடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரியுது, ஈரானோட ரெஜிமுக்கு எகென்ஸ்டாக ப்ரொட்டஸ்ட்லாம் இப்போ ஒன்றும் இங்கே நடக்கல. எல்லாருமே அவங்களுடைய அரசாங்கத்துக்கு ஆதரவாகவும் அமெரிக்காவுக்கு எதிராக சிந்தனையில் தான் அவங்க பலரும் இருக்கிறாங்க. நீங்கள் யார் வேணாலும் ஈரானை சார்ந்த நபர்கள்ட்ட பேசி பாருங்கள். இந்த ஈரான்லேயே பிறக்காம
ஈரான்ல இருந்து அந்த மன்னர் காலகட்டத்தில் விரட்டி விடப்பட்ட ஒரு கேங் இருக்கு. அந்த பெர்சியன்ஸ்னு சொல்லிக்கிட்டு தங்களை வந்து ஈரானியன் கூட சொல்ல மாட்டாங்க, அவங்க தங்களை பெர்சியன்ஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ அவங்க கிட்ட வந்து உட்காந்துட்டு நீங்க மைக் நீட்டிங்கன்னா அவன் 30,000 பேர் தான் உலக அளவில், மொத்தமாகவே 30,000 பேர். அந்த 30,000 பேர்கிட்ட வந்துட்டு நீங்க மைக்க நீட்டிட்டு இருந்தீங்கன்னா அவன் வந்து ஆடதான் செய்வான், டான்ஸ் ஆடதான் செய்வான். ஸோ ஏன்னா பேசிக்கலா அவன் வந்து நாட்டை விட்டு விரட்டி விடப்பட்டவன், துரோகம் செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி அந்த அரச குடும்பத்துக்கு வேண்டப்பட்ட கூட்டம்லாம் பெரிய அளவு போனாங்க. ஸோ அந்த கேங் வந்து அப்படியே இருக்கு, அமெரிக்காவில் செட்டில் ஆயிருக்கு, எல்லா பக்கமும் இருக்கு. அவங்கெல்லாம் பெர்சியன்ஸு, ஈரானியர்கள் தான் அவங்களும். ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் அவங்களும் முஸ்லீம்ஸ் தான். ஆனால் அவங்க வந்து இந்த ஈரானுடைய ரெஜிம், அந்த இஸ்லாமிக் ரெஜிமை வந்து சப்போர்ட் பண்ணாத மக்கள், அதுதான் நம்ம பார்த்துக்கிறோம். ரெண்டாவது வெஸ்டர்னைஸ்டு பீப்புள். ஸோ இப்படி நீங்கள் பார்க்கணும், பிரித்து பார்க்கணும். ஸோ அவங்க மட்டும்தான் வந்து இந்த கமேனியோட அரசாங்கத்துக்கு எதிராக பேசிகிட்டு இருக்காங்க. மித்தபடி ஈரான் சைட்லேருந்துலாம் எந்த எதிர்ப்பும் பெரிய அளவு இல்லை. அதுக்கு தகுந்த மாதிரி ஈரான் வந்து பெரிய அளவு தாக்குதலை முன்னெடுத்து கொண்டே தான் இருக்குது. இப்போ பிரச்சனை என்னன்னா, இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, திரும்ப யுனைடெட் எமிரேட்ஸை வந்து தாக்கியிருக்காங்க. அங்கே திரும்ப பெட்ரோல் கிடங்குகள் அது இல்லை, அப்புறம் ஏர்போர்ட்டை தாக்கியிருக்காங்க. ஸோ ஏர்போர்ட்டை தாக்கியிருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் பெரிய பின்னடைவாக தான் இருக்க போகுது. இதுக்கு முன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, துபாயில் நினைக்கிறேன், துபாயில் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எத்தனையோ பேர் கைது பண்ணியிருக்காங்க. எதுக்கு கைது பண்ணியிருக்காங்கன்னா, அங்கே இருக்க டேமேஜஸ் ஃபோட்டோ அண்ட் வீடியோ போட்டு அனுப்புனதில் கைது பண்ணியிருக்காங்க. அந்த கைதானவங்கள கிட்டத்தட்ட 17 பேர் இந்தியர்கள். ஐயோ, நம்ம ஆளு அனுப்பியிருக்காங்கல்ல, ஆமாம், அது ஊடகங்களுக்கு ரிலீக் ஆயிருக்கு. சரி, பேசிக்காக வந்து நமக்கு வேண்டப்பட்டவங்க உறவினர்கள் அனுப்புவாங்க, இங்கே பாருங்க குண்டு போட்டாங்க, இங்கே பாருங்க இது பற்றி எப்படிங்க அனுப்பாமல் இருக்கிறது, அதை அனுப்பதானே செய்வாங்க. அதுக்காக 17 பேர் கைது பண்ணி வச்சிருக்காங்க. அது ஏன்னா அந்த ஊரோட பிராண்ட் போச்சு, அதுதான் பிராண்ட் உடச்சு விட்டாப்புல. இதுதான் நடக்குதாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து ரியல் எஸ்டேட்டை நம்பி தான் காலத்தை விட்டாங்க. கடல்ல எல்லாம் வந்து மண்ணை தூவி போட்டு ஐலாண்ட்லாம் பண்ணி வித்துட்டு இருந்தாங்க. இப்போ என்ன அப்படின்னா, அங்கெல்லாம் குண்டு விழுகிறத எடுத்து காமிச்சா யாரும் வந்து வாங்க மாட்டாங்க. சிவகார்த்திகேயன் வேற தலையில துண்டு போட்டு உட்காந்துருக்காராம். நான் வாட்டு 7 இருந்தேன், அஜித் சார் நீங்க போய் வீடியோ வாங்கினீங்க, நானும் உங்க பக்கத்து வீடுக்காரனா இருந்தா கொஞ்சம் பெருமையா இருக்குமே நினைச்சு வீடு வாங்கினேன். நான் வீடு வாங்கின நேரம் ஏங்க பல பேர் கோல்டன் விசாலாம் வாங்கி வச்சிருந்தாங்க. சரி, ஓகேங்க, கோல்டன் விசாங்கிறது போயிட்டு வருதுங்க. பட் கோல்டன் விசா எப்போ அவங்க கொடுப்பாங்கன்னாவே இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் அங்கே பண்ணினா தான் கொடுப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வீடெலாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா தான் கொடுப்பாங்க. ஸோ சிவகார்த்திகேயன் இப்போ தான் வாங்கினாப்புல ஒரு மாளிகை ஒன்று வாங்கினாரு. அதெல்லாம் பல கோடிகள், அதெல்லாம் பல கோடிகள்னா பல கோடிகள் போட்டு வாங்கியிருக்காப்புல. கரெக்டாக ஆப்பிடிச்சு விட்டாங்க. ஸோ அங்கே சொத்து வாங்க போட்டவங்களுக்குலாம் பெரிய பிரச்சனை இருக்குது. பெரிய அளவு மக்கள் வந்து இப்போ அடுத்த ஒரு பார்வை என்ன பார்த்துருக்காங்கன்னா, இவ்வளோ கிரைசிஸ்க்கு வரதுக்கு முன்னாடி ஒருத்தர் 6 சிலிண்டர் ஃப்ரீ சூப்பர் 6 மெகா 6 அப்படின்னு சொல்லி அவர் என்னமோ ஆஃபர்லாம் வெளியிட்டு இருந்தாரு. ஸோ இப்போ என்ன அஞ்சலையம்மாள் விரைவு இருக்கிறதுலே வந்து தமிழகத்துல மற்றவங்க 5,000 கொடுக்குறது 1,000 கொடுக்குறதுலாம் வேற. 10,000 ரூபாய் 6 சிலிண்டர் ஃப்ரீயா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காருப்பா மனுஷன். இவருக்கு வாக்க போட்டுருவோண்டாங்கிற அளவுக்கு அது ஒரு பெரிய ஒரு இதா மாறி போட்டுக்கிட்டு தொலைச்சிடாதீங்க. கொடுக்கவும் முடியாது அவரால். அவர் என்ன ஈரானுக்கு போயிட்டு சொல்ல முடியாது, பீஸ்ட் மாதிரி ஏதாவது போயிட்டு அசம்பிள் அப்படின்னு அப்படியேதான் வந்தாதான் உண்டு. பேசிக்கா வந்து இனி யாராலையுமே ஒன்றும் பண்ண முடியாது. பெட்ரோல் விலை ஏறப்போகுது, கேஸ் தட்டுப்பாடும் குறைஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வேற வழி இல்லாமல் மக்கள் பேனிக் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக. பட் நாங்கள் முன்னாடியே சில சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி வீடியோ பாருங்க எல்லாம், அதில் எல்லாம் சொன்ன மாதிரி கொஞ்சம் நாமே பயன்படுத்துக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க, வாங்கிக்கோங்க. இதுதான் வந்து சேஃபு. முடிஞ்ச வரைக்கும் இண்டக்ஷனில் போங்க. ஏன்னா நம்மக்கிட்ட மின்சாரம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இண்டக்ஷனில் சமைக்க ஆரம்பிங்க. இண்டக்ஷனில் சமைக்கிறது கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் எக்கனாமிக்கலாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் இந்த பிரச்சனையிலேருந்து கேஸை கொஞ்சம் பாதுகாத்து வச்சுக்கலாம். ஸோ இதுதான் விஷயம். இது எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஈரான் ஒரு பெரிய சப்ளையர் தான் இந்த கச்சா எண்ணெயில். இப்போ அவங்களோட பெரிய பெரிய கிடங்குகளை அமெரிக்கா உடச்சு விட்டுருச்சு. ஈரான் சும்மா இல்லாமல் என்ன பண்ணிருக்கு, அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டிவா இருக்க நாடுகளில் இருக்கக்கூடிய பெட்ரோல் கிடங்குகள் அது எல்லாத்தையும் உடச்சு விடுறது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸையும் மூடி இருக்கு. இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை பற்றி சொல்லும்பொழுது இன்னொரு மிக முக்கியமான தகவல், இதை வந்து ஈரான் சார்ந்த யாராவது ஒருத்தவர் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு எங்கேயா கொஞ்சம் ஈரான்காரங்களுக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் போட்டு விடுங்க. என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட தமிழக மீனவர்கள் ஈரான்ல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, மீனவர்கள் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய நிலைமை இன்னைக்கு வரைக்கும் அன்னோன். அவங்களால வந்து இந்திய எம்பசியும் கான்டாக்ட் பண்ண எந்த ஒரு தகவலும் இல்லை அவங்களுக்கு. இப்போ வரைக்கும் யாரும் அவங்களுக்கு ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு எந்த வித உத்தரவாதத்தையும் யாரும் கொடுக்கல.
கிட்ட 50 பேருக்கு மேலே தமிழக மீனவர்கள் அங்கே மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க வேற ஏதோ கம்பெனிக்கு இந்த மீன் பிடிச்சி இது பண்ணுற தொழிலுக்கு தான் போயிருக்காங்க. அதாவது அங்கேயும் இந்த பிரைவேட் கம்பெனிஸ் மீன் பிடிக்கிற கம்பெனிஸ் இருக்குல்ல, அதில் ஏதோ வேலைக்கு போயிருக்காங்க போல. ஸோ அங்கே லாக் ஆயிருக்காங்க. அவங்க இப்போவும் ஸ்டேட் ஆஃப் ஹோமோஸ்குள்ளே தான் இருக்காங்களாம், கடலில் தான் இருக்காங்கிறது நம்ம தகவல். கப்பலில் தான் இருக்காங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து வரதுக்கு வழி இல்லாமல் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு ஈரான் சார்ந்த நபர்கள் யாராவது இருந்தீங்க போனீங்கன்னா அந்த கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் காதில் போட்டு அந்த கப்பலையும் கொஞ்சம் அனுமதி கொடுத்து அனுப்பிவிட்டா தமிழக மீனவர்கள் வெளியில் வந்துருவாங்கங்கிறதையும் நம்ம ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். ரைட்டு. இந்தியன் கவர்மெண்ட் தயவு செஞ்சு கொஞ்சம் எதுவுமே கண்டுக்காமல் இருக்காதீங்க. கொஞ்சம் பாருங்க, தமிழக மீனவர்கள் அங்கே மாட்டிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கான உதவிகளை வந்து எப்படியாவது செய்ய முடியுமான்னு பாருங்க. சரி, இப்போ ட்ரம்ப் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு பாரு. ஸோ கடைசியாக இது மட்டும் கேட்டுக்கிறேன். ஜப்பானு, ஐரோப்பிய ஒன்றியம், அதுக்கப்புறம் தென்கொரியா 3 பேர்கிட்டையும் வந்து இதில் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் வேணும், கொஞ்சம் ஒத்துழைங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. சரி, ஏன் இந்த 3 கண்ட்ரிஸ் அப்படின்னு நீங்கள் 3 கண்ட்ரி மட்டும் கேட்கல, அவர் எல்லார்கிட்டையும் கேட்குறாரு. அவர் வந்து ஐரோப்பிய ஒன்றியத்துக்கிட்டே வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டா ஒரு ஆர்டர் போடுற மாதிரியே கேட்டிருந்தாரு. அதிகார துணியில் நீங்கள் வந்து இப்போ இது வரல அப்படின்னா அதுக்கப்புறம் வந்துட்டு இதனால ஏற்படக்கூடிய இதில் பாதிப்பு உங்களுக்கும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் மிரட்டுற மாதிரி தான் பார்த்துருக்காரு. பட் நேட்டோ இதுலையுமே நிறைய நாடுகள் வந்து ஒத்துக்கல, இல்லை முடியாது, இதில் நாங்கள் தலையிடலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. உலக அளவில் கோரிக்கை விட்டாங்க. சீனாவுக்கு இதில் பெரிய பாதிப்பு இல்லை, ஏன்னா சீனா கப்பல்கள் போய்கிட்டு இருக்கு, ரஷ்யாவுக்கும் பிரச்சனை கிடையாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரஷ்யா சீனாலாம் வந்து இதை பற்றி இதுக்கு வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்கல. பட் ஜப்பான் வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோங்கன்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இதுக்கு, ஏன்னா அவங்களுக்கு பாதிப்பு இருக்குது. ரெண்டாவது ஜப்பான் என்னது, ஜப்பான் வந்து அமெரிக்கா பப்பட்டா மாறிடுச்சு. என்னைக்கு அணுகுண்டு போட்டாங்களோ அன்னையோட முடிஞ்சது ஜப்பான். ஸோ அது பப்பட்டா தான் இருக்குது. அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்காவுக்கு ஆதரவான நிலைப்பாடு தான் ஜப்பான் ஒவ்வொரு முறையும் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதே போல் இந்த இடத்துலையும் வந்துட்டு ஜப்பான் வந்து நாங்கள் உங்களுக்கு ஆதரவு நிற்கிறோம், ஸ்டேட் ஆஃப் ஹோர்முஸை வந்து நீங்கள் திறக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பேசியிருக்கிறாங்க போல. இது போக ஆனால் மித்த நாடுகள் எல்லாமே நியூட்ரல் ஸ்டாண்டு தான் இருக்கிறாங்க, இதை பற்றி எதுவும் பேசலை. ஏன் இங்கே சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கு இதுக்கு பெரிய அளவு பொருளாதார நெருக்கடி உருவாகி கொண்டு இருக்கிறது. அமெரிக்கா டைட்டான ஸ்பாட்டில் மாட்டிக்கிச்சு, இஸ்ரேலும் டைட்டான ஸ்பாட்டில் மாட்டிக்கிச்சு. இஸ்ரேலையும் போட்டு அடிக்குது ஈரான். இப்போ ஆரம்பத்தில் நம்ம சொன்ன கணக்கு தான், ஆரம்பத்தில் போட்ட மிசைல்ஸ்லாம் பெரிய அளவு அவங்களுடைய இருப்பு மிசைல்களை உடைக்கிறதுக்கு தான் பயன்படுத்தினாங்க. இப்போ தான் வந்து ஒரிஜினலாக போய் அடிக்கிற மிசைல்ஸே போடுறாங்க. இது அங்கங்கே பிளான் பண்ணி அடிக்கிற இடம்லாம் அடி வாங்குது. ஏன்னா ஈரான்ட்டு நான் தான் சொல்ல, மிசைல் டெக்னாலஜியில் வந்து ஈரான் வந்து கொஞ்சம் ரொம்ப நாளாகவே ஸ்ட்ராங்காக இருக்கிற நாடு தான். அது போகல ட்ரோன்ஸ்லேயும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற நாடு தான். ஸோ ட்ரோன் தாக்குதல் இதுலாம் வந்து கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லான தாக்குதலை தான் ஈரான் பண்ணிக்கிட்டே இருக்குது. இதில் இன்னொரு கொடுமை என்னென்னா, திரும்பவும் ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஐரோப்பா நாடுகள் இங்கெல்லாம் கூட ட்ரோன் வந்து அதாவது ஈரானோட ட்ரோன் மாதிரியே ஒரு ட்ரோனை வந்து அமெரிக்கா தயாரிச்சு வச்சுருக்குங்க. அதை காப்பி தான், ஈரானோடைய காப்பி கேட்டு மாதிரி கொஞ்சம் லோ ரேஞ்சு ட்ரோன்ஸ் தயாரிச்சிருக்காங்க. அந்த ட்ரோன்ஸை பயன்படுத்தி ஐரோப்பிய நாடுகள் மீது தாக்குதல் நடத்துறதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க, ஈரானுக்கு எதிராக மக்களை திருப்புறதுக்காக. இல்லை இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் வந்து அமெரிக்காவில் திரும்ப ஒரு தீவிரவாத தாக்குதல் நடத்த போகுதுன்னு சொல்லி ஈரான் அறிவிச்சிருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்படி வந்து 9/11 ட்வின் டவரை இடிச்சிட்டு பழிய தூக்கி போட்டு மக்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணாங்களோ, அதே மாதிரி மக்களை ஈரானுக்கு எதிராக, அமெரிக்க மக்களை ஈரானுக்கு எதிராக திருப்புவதற்கு மீண்டும் ஒரு தாக்குதலை இஸ்ரேல் உங்களுக்குள்ள ஒரு ஃபால்ஸ் ஃபிளாக் ஆப்ரேஷன் செய்ய போறாங்க, அதனால மக்கள் கொஞ்சம் கவனமா இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பையும் ஈரான் வந்து சொல்லியிருக்கு. ஸோ பேசிக்கலி வந்து இப்போதைக்கு ஈரானோட நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காலேயே ஈரானுக்கு சப்போர்ட் அதிகமாக இருக்குது மக்கள் மத்தியில இருந்து. இப்போ இந்த சப்போர்ட்டை உடைக்கிறதுக்கு இஸ்ரேல் மேபி ஒரு ஃபால்ஸ் ஃபிளாக் ஆப்ரேஷனை நடத்தும் அப்படிங்கிறதையும் ஈரான் வந்து இது பண்றாங்க. ஸோ இதுதான் நடந்துட்டு இருக்கு. ட்ரம்ப்புக்கு நெருக்கடி அதிகரிச்சிருச்சு. ட்ரம்ப் வந்து இப்போவும் இந்த போரை வந்து கொஞ்சம் இறங்கி பேசி பார்க்குறாப்புல, போர் வந்து முடிஞ்சிருச்சு, நாங்கள் வந்து இது பண்ணிட்டோம், அது இதோட முடிஞ்சிடும் இது அப்படிங்கிறாப்புல. ஈரான் வந்து எகிரி இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம கொஞ்சம் இறங்கினா அவனுக்கு கொஞ்சம் இறங்குவான்னு பார்க்குறாப்புல, விளங்கலை. இது வந்து பெரிய அளவு இக்கட்டாக இருக்குது. அமெரிக்கா எனக்கு தெரிஞ்சு இதுலேருந்து பின்வாங்குனா தான் இந்த போர் வந்து முடிவுக்கு வரும். அமெரிக்கா பின்வாங்குச்சுன்னா இஸ்ரேல் போட்டு சமத்தே அடி வாங்கும். அமெரிக்கா ராணுவம் மட்டும் பின்வாங்குச்சுன்னா இஸ்ரேலுக்கு அடி பயங்கரமாக விழுகும் ஈரான் மூலமாக. ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்க நிலைமை. நமக்கு என்னென்னா, பெட்ரோல் விலை, கேஸ் தட்டுப்பாடு இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்தியா கப்பல்களுக்கு வந்துட்டு இருக்கு, அதில் பிரச்சனை கிடையாது. இங்கே கவனிக்க வேண்டியது என்னன்னா, உற்பத்தியே குறைஞ்சிருச்சு. கச்சா எண்ணெயோட உற்பத்தியே நாடுகளில் குறைஞ்சிருக்கு. அப்படின்னா கண்டிப்பா வந்து சேர்றதுக்கு கொஞ்சம் அதிகமா காசு கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவோம். ரைட்டு. தங்கம் திருடுற மாதிரி பெட்ரோல் திருடுறவங்களாம் உருவாக்கிடுவாங்க போல இருக்கு. ஆல்ரெடி இருக்காங்க. நம்ம இப்போ நீங்கள் சும்மா வண்டி நிப்பாட்டிட்டு வாங்க,
கட் பண்ணி எடுக்கிறவன் எடுத்துட்டு தான் இருக்கிறான் ஆரம்பத்துல இருந்து. நீங்க காக்கா எச்சியை வந்து துடைக்கிறதுக்காக ஒரு சின்ன துண்டு வச்சிருந்தேன், அதே திருடுறாங்க. பெட்ரோல் திருட மாட்டாங்களா? சரி பாரி, அடுத்த வாரமாவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசாம இருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஒரு நம்பிக்கையோட இந்த காணொலியை முடிச்சுக்கலாம். மிக்க நன்றி. நன்றி.